பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன். பசு நெய் தீபம், இது வந்து திரியோட வரும். நம்ம தேவைப்படும் போது ஒவ்வொன்றா எடுத்து ஏத்திக்கலாம். பூஜைக்கு தேவைப்படுற திரியெல்லாம் தனித்தனியா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது தசாங்கம் கோனு, இது ஏத்தி வச்சா வீடு கோவில் மாதிரியே நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து கப் சாம்பிராணி. யாராவது வீட்டுக்கு முதல் முறையா வரும்போது அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பாக்கெட் எப்பவும் ரெடியா வச்சிருப்பேன். பர்த்டே கேண்டில், தீப்பெட்டி, பாக்கு பாக்கெட்டு, ஆரத்தி கரைக்க சுண்ணாம்பு, ஜவ்வாது, இது வந்து பச்சை கற்பூரம், கூட கொஞ்சம் மிளகு போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணா சீக்கிரமா கரைஞ்சு போகாது. பூஜைக்கு பயன்படுத்த ஏலக்காய், இது நார்மல் கற்பூரம், இதுலயும் மிளகு போட்டு ஏர்டைட்டா ஸ்டோர் பண்றேன். இந்த மாதிரி பூஜைக்கு தேவைப்படுற எல்லாமே ஒரே பாக்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா எடுத்து பயன்படுத்தலாம். களைஞ்சு போகாம நீட்டா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ட்ரால ஒரு ஷெல்ஃப் லைனர் போட்டுட்டு இந்த பாக்ஸ அதுல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஊதுபத்தி, தீப்பெட்டி, ரோஸ் வாட்டர், கஸ்தூரி மஞ்சள், வெண்கடுகு, திருநீரு, குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறேன். குங்குமம் வந்து ஒரிஜினல் குங்குமமா இருந்தா சீக்கிரமா பூச்சி பிடிச்சிரும். கொஞ்சமா பச்சை கற்பூரம், கூடவே ஒரு 2-3 கிராம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க, பூச்சி பிடிக்காது. இது வந்து பழைய ஊதுபத்தி ஸ்டாண்டு. இப்ப நான் இதை பயன்படுத்துறதில்ல. இதுல ஊதுபத்தி எல்லாம் இந்த கவரோடவே உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம அளவா எடுத்துக்கலாம். அதோட வாசனையும் போகாது. சாமி புக்கு, ஸ்லோகம் புக் எல்லாம் இந்த இடத்துல வைக்கிறேன். பூஜை ரூமை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி தனியா துணி வச்சுக்கிறது நல்லது. காயின்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு காயின் பாக்ஸ் இருக்கு. இது வந்து காசி தீர்த்தம், இதை வீட்டுல வைக்கிறது நல்லது. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் பூஜைக்கு போகும்போது எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், அதையெல்லாம் இங்க வச்சிருக்கேன். இந்த கீழே இருக்கிற ஷெல்ஃப்ல நான் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துற அகல் விளக்கெல்லாம் ஒரு டப்பால போட்டு இந்த இடத்துல ஸ்டோர் பண்றேன். இது வந்து வாழை மரம் வைக்கிற ஸ்டாண்டு. நம்ம பூஜை நாட்கள்ல வாழை மரத்தெல்லாம் வந்து இதுல நட்டு வச்சுக்கலாம். சரிஞ்சு விழுகாது, பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்கிற விளக்கு, பூஜை பாத்திரம், அது எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். பூஜை சம்பந்தமா அடிக்கடி நூல் தேவைப்படும், பூ கட்டுறக்கு, அதுக்கு இதுக்குன்னு. விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாலையோ ட்ரேலையோ வச்சோம் அப்படின்னா கொஞ்சமா சிந்துனா கூட ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர், கிளீனிங்க்கு பயன்படுத்தலாம். நல்ல நேரம் பார்க்கறதுக்கெல்லாம் கேலண்டர் தேவைப்படும், அதனால ஒரு கேலண்டர் வைக்கிறேன். முக்கியமான புக்ஸ், சாமி புக்ஸ் அதெல்லாம் வச்சு இங்க வைக்கிறேன். இந்த டப்பால வந்து ரங்கோலி கலர்ஸ், கோலப்பொடி, ரங்கோலி ஸ்டென்சில், அப்புறம் கலர் மிக்ஸ் பண்றதுக்கு கப்பெல்லாம் தேவைப்படும். அதனால 2 கப்பு, ஒரு ஜல்லடை அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன். அவ்வளவுதான். கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. நம்ம பூஜைக்கு வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் அங்க வச்சுட்டு அப்புறமா கூட எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணிருக்கேன். அதுல ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.